நான் உங்கள் ஜமுனா. நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய காணொலியை முதலாக பார்ப்பவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தவும். நான் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோட வந்திருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூடுதலாக கேட்கிறவியல் சிக்கன் லிவர் கறி எப்படி நல்ல வடிவா நல்ல டேஸ்டா நல்ல இதா வைக்கிறேன் நான் சொல்லி, அப்போ நான் அதைத்தான் நான் இப்போ இன்னைக்கு செய்ய போறேன். சிக்கன் லிவர் வேண்டினால் இப்போ சிக்கன் லிவரை நான் வடிவா எல்லாம் கிளீன் பண்ணி துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான சாமான்கள் நான் இதில் 3 பெட்டிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட பச்சை மிளகாயும் கூட போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான மஞ்சள் உப்பு, அதே மாதிரி நச்சீரகம், மிளகு, மற்றது இஞ்சி ஒரு துண்டு எல்லாம் குத்தி எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் இதுதான் இதுக்கு தேவையான கூடுதலான சாமான். இப்போ நாங்கள் எப்படி போட்டு என்ன மாதிரி நாங்கள் இந்த சிக்கன் லிவர் செய்ய போறோம்னு பார்ப்போம். முதல்ல நான் இந்த சிக்கன் லிவரை இந்த எண்ணெய் கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ள நான் போட போறேன். சிக்கன் லிவரை நான் இதுக்குள்ள போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கூட போட்டு விடிய எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விட்டு போட்டு விடியால படக்குன்னு வெடிக்க தொடங்கிட்டுது. பயந்துட்டேன்னா இப்போ எனக்கு இது நான் இங்கே பீட்ரூட் கறி வச்சுனா அது பிரச்சனை இல்லை. அவ்வளவு இறக்குற பெருமம் வந்துட்டு எனக்கு பீட்ரூட் கறி. இப்போ இது நான் சிக்கன் லிவர் வந்து கூடுதலாக இந்த அயன் குறைஞ்ச பிள்ளைகளுக்கு நல்லம். அயன் குறைஞ்ச ஆட்கள் கூடுதலாக இந்த லிவர் கறியில எடுப்பீங்கன்னு சொல்லிட்டுன்னா நல்லம். ஆடியால நான் அதுக்காகத்தான் எங்கள் வீட்டையும் லிவர் எடுத்து இன்றைக்கு நான் லிவர் சமைச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ நான் இது ஒரு பீட்ரூட் கறி இது மூடிதான் இருக்கிறேன் பொருள்வாங்க. இப்போ எனக்கு ஈரல் கொஞ்சம் பாருங்க நல்ல வடிவாக பொரிச்சு தண்ணி கொஞ்சம் வத்தி இப்போ எண்ணெயில தான் இது போக தொடங்கி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்டா வெங்காயத்தை நீங்கள் போடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் இதுக்கு நிறைய நான் வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அப்புறம் நிறைய வெங்காயம் போடுறதான் ஈரலுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். முடியாத இதையும் நீங்கள் போட்டு இதை கிளறலாம். மற்றது நீங்கள் உரைப்பு வேணுமெண்டா இதுக்கு நான் பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இன்றைக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் முடிஞ்சது காணாது. உரைப்புக்கு வேணுமெண்டா நீங்கள் இந்த கொச்சிக்காய் தூள் இந்த பட்டின அரைச்ச கொச்சிக்காய் தூளை நீங்கள் போடலாம். அது நான் உடலாமோன்னு யோசிக்கிறேன். கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு அதை நாங்கள் மூடி விடுவோம். இது நச்சீரம் பெருஞ்சீரகம் நாங்கள் கடைசியாக தான் போட போகிறோம். இதை பாருங்க முதல்ல இந்த வெங்காயத்திலையும் பொரிஞ்சு தண்ணியில் எண்ணெயில எல்லாம் வடிவாக சட்டியில் ஒட்டாமல் பொரிஞ்சு வரும். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் கிளறி விடுவோம். புதிஞ்சு வரட்டும். இது என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சும்மா சின்ன பிளேட்டர் கறி ஒன்று வைப்போம்னு சொல்லி போட்டு அதை நான் ரெடி பண்ணிட்டு இந்தியாவில் இதை பாருங்க. இது நல்ல வடிவாக எங்களுக்கு நல்ல வெங்காயத்தில் இருந்த தண்ணியிலையும் இந்த ஈரல் அவிஞ்சு பொரிஞ்சு ஒன்று இருக்குது பாருங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் குத்தி அதுக்குள்ளேயே போட்டிங்கன்னா சரி பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் மற்றது இப்போ இஞ்சி நாங்கள் உள்ளி நச்சீரகங்கள் இதில் மிளகுகள் போடைக்கையும் இது கட்டாயமாக எங்களுக்கு செமிப்பாட்டு பிரச்சனை இருக்காது. இப்போ சில பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இந்த சிக்கன் லிவர் வந்து சில பேர் சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருப்பினும் ஆனால் இதை எப்படி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வாழ்க்கையிலே ஈரல் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறாங்க கூட இந்த இப்படி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. நீங்கள் முடிஞ்சால் செய்து கொடுங்க பார்ப்போம். இப்போ எனக்கு இதுக்கு பிறகு நான் மூடித்தான் விட போகிறேன். இப்போ கொத்தமல்லி இலையும் நான் போட போகிறேன். கொத்தமல்லி இலையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் இதுக்குள்ளே போட போகிறேன்.
கொத்தமல்லி இது எல்லாமே இது மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் இதை பற்றி சொல்றதுக்கு ஒன்றுமில்லை, உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அப்படியால நான் சொல்ல தேவையில்லை. இப்போ நான் கொத்தமல்லியிலையும் போடுறேன். கொத்தமல்லியில வந்து நல்ல வாசத்தை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதை விட அந்த கொத்தமல்லி இலையிலையும் அயன் சத்து இருக்குது. நல்லா பொரிஞ்சு வரட்டுமா. சரி, ரெடி ஆயிடுது. கடைசியா இறக்கிறதுக்கிட்டவ என்ன லுக் நைஸா இருக்குது, பார்க்க நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இது கிட்ட நீங்கள் உங்களோட கரைத்தூள் இருக்குல்ல, கரைத்தூள் அதிலே ஒரு அரைக்கரண்டி போட்டு நல்ல வாசனை இருக்குது. கரைத்தூள் இதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்குது. நாங்கள் இதை இனி எப்படி எங்களுக்கு காரி வரப்போன்னு தெரியல. அந்த பிறகு நாங்கள் அதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ இந்த சமையல் முடிஞ்சுது. இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து ஈரல் கறி தான். சிக்கன் ஈரல், மற்றது பீட்ரூட் கறி, மற்றது ஒரு உருளைக்கிழங்குல சின்ன பிரட்டல் கறி, மற்றது பாருங்க நான் எல்லாத்துக்குமே தேசி புளி விட்டு தான் சாப்பிட்றோம். நாங்கள் பேருந்து தான் தேசி புளி விடுறாங்க. இப்போ இந்த சாப்பாட்டை நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது, எப்படி சமைக்கிறான்னு சொல்லி. இது முதல்ல நான் ஈரலைத்தான், எனக்கு விருப்பம் நல்ல ஈரல் சூப்பராக இருக்குது. பீட்ரூட் கறியோட ஈரல் கறி, வேறு கறி குழம்பு இருக்குது. அதை நேற்று சமைச்சது, இன்றைக்கு சமைச்சதை தான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் அதை கலந்து சாப்பிடுவோம். பீட்ரூட் என்னத்துக்கு நல்லம், சிக்கன் லிவர் என்னத்துக்கு நல்லம்னு உங்களுக்கு தெரியும். கட்டாயம் சின்ன பிள்ளைகளுக்கு அயன் குறைஞ்ச ஆக்களுக்கு இது நல்ல உணவு கொடுக்கலாம். சும்மா டேஸ்ட், அப்படி ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது. பார்க்கவே சாப்பாடு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.